கல்யாணியும் அவளுடைய தோழியான சாவித்திரியும் நகைக்கடையில் இருந்தார்கள். சாவித்திரி நகைச்சீட்டு கட்டுவதற்காக வந்திருந்தாள். அவளோடு கல்யாணியும் வந்திருந்தாள். நகைகளை வாங்கி ஆசையோடு அணிந்து கொள்ளதான் முடியாது. பளபளக்கும் டிசைன்களில் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் இருக்கும் நகைகளை பார்த்து ரசிக்கும் பாக்கியமாவது கிடைக்கட்டும் என்று சாவித்திரி கூப்பிட்டவுடன் சரியென்று அவளுடன் நகைச்சீட்டு கட்டுவதற்காக வந்திருந்தாள் கல்யாணி. இருவருமே தோழிகள். கல்யாணியின் மகள் 9ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள் எஜுகேஷன் டூர் செல்வதற்காக டிராவல் பேக் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருந்தாள். கல்யாணியும் சாவித்திரியும் கோயிலுக்கு சென்றுவிட்டு போகையில் வாங்கி கொண்டு அப்படியே நகைச்சீட்டையும் கட்டிவிடலாம் என்று நகை கடைக்கு வந்திருந்தார்கள். கல்யாணி, நீயும் உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தா அவள் கல்யாணத்துக்கு உபயோகமாக இருந்திருக்கும். பாரு, இப்போ ஆரம்பித்த மாதிரி இருக்கும். நான் 3 வருஷமாக சீட்டு போட்டு நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் என்றாள் சாவித்ரி. நீ சொன்னேன்னு சொல்லி நான் அகல்யா அப்பா கிட்ட நகைச்சீட்டு போடலாம்னு சொன்னேன். ஆனால் அவரோ, அகல்யா இன்னும் சின்ன பொண்ணு தான், கல்யாணத்துக்கு நகை சேர்த்து வைக்க இப்போ என்ன அவசரம், அவள் பேரை சொல்லி நீ நகை வாங்கி போட்டுக்கிட்டு மினுக்கிட்டு திரியலாம்னு நினைக்கிறியாடி என்று என்னை கேவலமாக திட்டிவிட்டா சாவித்ரி என்றாள் கல்யாணி. உன் புருஷன் உன்னை பற்றி எப்போதான் புரிஞ்சுக்க பாராரோ என்று தெரியவில்லை. கல்யாணமாகி 14 வருஷம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட அவர் அன்பா ஆசையாக பேசி நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்றாள் சாவித்ரி. சரி விடு, இப்போ எதுக்கு அந்த பேச்சு என்று சாவித்ரி நகைச்சீட்டு பணத்தை கட்டி கொண்டிருந்த போது கல்யாணி நகைகளை நோட்டமிட்டு கொண்டிருந்தாள். அப்போது கடையில் நகை வாங்க வந்திருந்தவர்கள் நகைகளை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நெக்லஸ் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அல்லி என்று ஒரு குரலை கேட்டதுமே அது அவள் கணவரான மோகனின் குரல். ஆஃபீஸ் நேரத்தில் இவர் இங்கே வர வாய்ப்பே இல்லையே என்று குரல் வந்த திசையை நோக்கி திரும்பியவளுக்கு அதிர்ச்சி. ஒரு தங்க நெக்லஸை கையில் வைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த பெண்ணுடன் பேசி கொண்டிருந்தது வேறு யாருமில்லை, கல்யாணியின் கணவனான மோகன்தான். கல்யாணிக்கு முகம் குப்பென்று வேர்த்து விட்டது. யாருடன் வந்திருக்கிறார் இவர்? யார் அந்த பெண்? இவ்வளவு அந்யோன்யமாக தொட்டு தொட்டு பேசுகிறார்களே. பார்ப்பதற்கு சினிமா ஹீரோயின் போல் அழகாக இருக்கிறாள். அவள் அழகை மேலும் அழகாக்கி காட்டுவது போல ரோஜா வண்ணத்தில் லேசான சேலையை உடுத்திருக்கிறார். உள்ளழகு தெரியும்படும் ஒற்றை மடிப்பில் சேலை முந்தானையில் அப்படியே விட்டிருந்தால் முகத்திற்கு ஒப்பனை வேற, உதட்டில் சாயம் வேற, கண்களில் மை வேற. உடன் வேலை செய்பவளாக இருக்குமோ? என்ன கல்யாணி, முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு, என்ன ஆச்சு என்று திடீரென கேட்க, நல்ல வேளை சாவித்ரி அவர்களை கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டாள். அது காலையில் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடலை, அதான் கண்ணை இருட்டிட்டு வருது. உன் வேலை முடிஞ்சுதா? சீக்கிரவா போகலாம் என்றாள். எப்படியாவது சாவித்திரியை கூட்டிக் கொண்டு இந்த இடத்தை காலி செய்தால் போதும் என நினைத்தாள் கல்யாணி. சரி வா, இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் என்றாள் சாவித்ரி. சாப்பாடு எல்லாம் வேணாக்கா, ஜூஸ் மட்டும் போதும் என்று இருவருமே ஹோட்டலின் முன் பகுதியில் இருந்த ஒரு ஜூஸ் சென்டரில் ஆளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் சொல்லிவிட்டு காத்து கொண்டிருந்தார்கள். இப்போது அந்த பெண்ணுடன் கையில் நகைக்கடை பையை பிடித்து கொண்டு வெளியே வந்தான் மோகன். இருவருமே சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஓ, இவருக்கு சிரித்து பேசக்கூட தெரியுமா? நம்மக்கிட்ட எப்போதுமே சிறு சிறுவன இருக்கும் இவளுடன் எப்படி சிரித்து சிரித்து பேசுகிறார் பார். மோகன் தன்னுடைய பைக்கை எடுத்ததும் நகை பையை அந்த பெண் வாங்கி கொள்ள ஒரு கையில் பையையும் இன்னொரு கையில் மோகன் தோளையும் பிடித்து கொண்டாள் அவள். பைக்கோ பறந்தது. கல்யாணிக்கு அழுகையே வந்துவிடும் போல இருந்தது. மேடம் ஜூஸ் என பேரர் வந்தான். ஆர்டர் செய்த தர்பூசணி ஜூஸை மனதில் 1000 கேள்விகளோடு குடித்து முடித்தாள் கல்யாணி. இப்போ பரவாயில்லையா என்றாள் சாவித்ரி. போகலாம் என்றாள் கல்யாணி. அன்று முழுவதும் அந்த பெண்ணின் முகமே அவள் மூளையில் சுற்றி சுற்றி பலம் வந்து கொண்டிருந்தது. மாலை மகளான அகல்யா வந்தாள். அம்மா, பேக்கை வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே தன் ஷூவை கலட்டினாள். சோபாவின் மேலிருந்த பேக்கை பார்த்துவிட்டு, ஓ சூப்பர் கலர், என் ட்ரெஸ் வைக்க கரெக்டாக இருக்கும் என்றாள். அடுத்த 1 மணி நேரத்திலேயே மோகனும் வந்தான். கல்யாணி என்று கத்திக்கொண்டே வந்தான். நீ பாக்ஸில் வச்சிருந்த ஆம்லெட் உப்பு இல்லாமல் பெப்பரும் இல்லை, சாம்பார் சப்புன்னு இருக்குன்னு தான் கடிச்சிக்க ஆம்லெட் வேணும்னு சொன்னேன். ஆனால் ஆம்லெட்டும் சப்புன்னு தான் இருக்குது. சமைக்கும்போது உன் யோசனை எல்லாம் எங்கே இருக்குமோ தெரியலை என்றான். நகைக்கடையில் யாரோ ஒருத்தியுடன் அவன் சிரித்து சிரித்து பேசியதை நினைத்து பார்த்தாள் கல்யாணி. அப்போது முகம் பூராவும் பல்லாகத்தானே இருந்தது. ஒருவேளை வீட்டிற்குள் காலெடுத்து வைக்கும் போதே இந்த கடுகடுப்பு சிடுசிடுப்புன்னு வந்து இவனை தொற்றிக்கொள்ளுமோ இவருக்கு என்று யோசித்து கொண்டே இருந்தாள். என்ன பார்க்குற, சீக்கிரம் போய் டீ கொண்டு வா என்றான். அடுப்படியில் டீ போட்டு கொண்டே யோசித்தாள். உங்களை நான் நகைக்கடையில் பார்த்தேன், கூட ஒரு பொண்ணு இருந்தாலே, யார் அவள் என்று கேட்டு விடலாமா என்று யோசித்தாள். ஆனால் இவனிடம் இதை பற்றி கேட்கவே பயமாக இருந்தது அவளுக்கு.
காட்டு கட்டுன்னு கத்துவான். கடைசியில் நான் கண்ணீர் சிந்துவது தான் மிச்சம். நான் இன்று யாரையும் பார்க்கவில்லை என்று நினைத்து இதை மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். அம்மா, நார்த் இந்தியா டூருக்கு பணம் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் கடைசி தேதி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கட்டிட்டாங்க என்றாள் அகல்யா. உங்கள் அப்பா வந்துட்டாரு, அவர்கிட்ட போய் சொல்லு. என்கிட்ட சொன்னால் நான் இந்த ஆஃபீஸுக்கு போய் சம்பளமாக வாங்கிட்டு இருக்கேன் என்றாள் கல்யாணி. அப்பா அப்பா என்று அழைத்தவாறே மோகனிடம் வந்தாள் அகல்யா. நார்த் இந்தியா ட்ரிப்புக்கு பணம் கட்ட நாளைக்கு தான் கடைசி தேதி என்றாள் மகள். டூருக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா என்றான் மோகன். ஆமாம், இது கம்பல்சரி. ட்ரிப் எல்லோரும் போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வராங்க என்றாள் அகல்யா. சரி, உன்னோட ட்ரிப்புக்கான ஃபீஸை நான் ஆன்லைனில் பே பண்ணிடுறேன் என்றான். சரி, தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அகல்யா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல அதிகாலையில் எழுந்து தன் காலை வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்போதுமே 10 மணிக்கு எழுந்திருக்கும் மோகன் அன்று சீக்கிரமாகவே எழுந்து குளித்துவிட்டு எங்கோ கிளம்பி கொண்டிருந்தான். அவன் பொதுவாக எங்கு செல்கிறான், எப்போது வருவான் என்ற விஷயங்களை ஆரம்ப காலத்தில் இருந்தே கல்யாணியிடம் அவன் தெரிவிப்பது கிடையாது. காலை திரும்பவும் அகல்யா அவனிடம் சுற்றுலா பணத்தை கட்டும்படி கேட்டாள். என்ன அவசரம் என்று திட்டியவாறே அந்த பணத்தையும் கட்டினான் மோகன். மோகனுக்கு வயது 40 ஆகிறது. இளமையின் முடிவாக முதுமையின் ஆரம்பமாக தலையில் வெள்ளை முடிகள் பரவலாக காணப்பட்டன. முடிக்கு கருப்பு வண்ணம் சாயம் போட்டுவிட்டு கல்லூரி மாணவர்களைப் போல டிஷர்ட்டும் ஜீன்ஸும் அணிந்து வாசனை திரவியங்கள் குட்டிக்குரா பவுடரையும் போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். அவனை சில நாட்களாகவே கல்யாணி கவனிக்கொண்டுதான் இருக்கிறாள். இவன் வெளியே செல்லும்போது பெண்களைப் போல பல மணி நேரம் கண்ணாடி முன்பு உட்கார்ந்து ஒப்பனை செய்து கொள்கிறான். விடுமுறை நாட்களில் காலையில் கமகமவென பவுடரும் செண்டும் அடித்து கொண்டு வெளியே செல்கிறான். இரவு குடித்துவிட்டு 11 மணிக்கு வாக்கில் தான் வீட்டுக்கு வந்து சேர்கிறான். திருமணமான நாட்களிலிருந்து அவன் கல்யாணியிடம் பட்டும் படாமல் தான் நடந்து கொள்கிறான். இவனும் தன் பெற்றோர்களிடம் சொல்ல எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் திருமணம் முடிந்து 13 வருடங்கள் ஓடிவிட்டது. எதுவுமே மாறவில்லை. ஆனால் கல்யாணிக்கு இந்த வாழ்க்கையே பழகி போய்விட்டது. அவளுக்கு இப்போது வயது 35 ஆகிறது. தன் வயதில் இருப்பவர்கள் கணவனோடு ஒன்றாக சேர்ந்து சிரித்து பேசுவது, வெளியே செல்வது, பிடித்ததை வாங்கித்தர சொல்வது, இதையெல்லாம் பார்க்கும்போது கல்யாணிக்கு தன் வாழ்க்கையை நினைத்து ஏக்கமாக இருக்கும். மோகன் கல்யாணியின் திருமணம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான். பெண் எடுத்து பெண் கொடுத்து கொண்டனர். மோகனின் தங்கை கால் ஊனம், கால் சற்று சாய்ந்து நடக்கக்கூடியவள். அவளை பெண் பார்க்க வந்த கல்யாணியின் அண்ணன் ஜெகன் அவள் ஊனத்தை காரணம் காட்டி பெண்ணை பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டான். அப்போது கல்யாணிக்கும் திருமண வயது. அவள் கருமை வண்ணம், குள்ளமான உருவம். மாப்பிள்ளை தேடுவது சற்று கடினமாக இருந்தது. கல்யாணியின் அப்பா, என் மகன் ஜெகன் உங்கள் மகளை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் என் மகளை உங்கள் மகன் மோகனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். கல்யாணியின் அண்ணன் ஜெகனுக்கு இதில் முதல் சம்மதம். ஆனால் மோகனுக்கோ கல்யாணியை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவன் அப்போது ஒரு பெரிய வெளிநாட்டு கம்பெனியில் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருந்தான். தான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணை பற்றி அவன் கற்பனை செய்து வைத்திருக்கிறான். அவள் அழகாக இருக்க வேண்டும், பார்த்த மாத்திரையிலேயே அவளை பிடித்து விட வேண்டும், தன்னுடன் அவள் நடந்து வரும்போது ஊரை பார்த்து என்ன ஒரு ஜோடி பொருத்தம் என்று வியக்க வேண்டும் என்று பெரிய மனக்கோட்டையை கட்டி வைத்திருந்தான். ஆனால் கல்யாணியோ அவனுடன் கற்பனைக்கும் நேர்மாறாக இருந்தாள். தன் தங்கையின் வாழ்க்கைக்காக கல்யாணியின் கழுத்தில் தாலி கட்டும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டான் மோகன். அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கவே இல்லை. அவள் எனக்கு பொருத்தமானவளே இல்லை என்றான். மோகன், உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, உன் கூட பிறந்தவளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? வரும் மாப்பிள்ளைகள் எல்லாமே அவளை வேண்டான்னு சொல்லும்போது அவள் மனதுக்குள்ளேயே எவ்வளவு அழுகிறான்னு உனக்கு தெரியுமா என்றார் அப்பா. அந்த மாப்பிள்ளை வீட்டில் பெருசாக கல்யாணத்துக்கு வரதட்சணை எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க கேட்பது ஒன்று தான், பெண் எடுத்து பெண் கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தலான்னு சொல்கிறாங்க. உன் தங்க முகத்தை பார்த்தியா? கல்யாணம் நிச்சயமாக போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கான்னு பாரு. அதை கெடுக்க போறியா மோகன் என்றார் அப்பா. பின்பு எதுவும் பேச முடியாமல் வெளியேறினான் மோகன். பெற்றோர்களின் ஆசைப்படி திருமணமும் முடிந்தது. ஜெகன் மோகனின் தங்கையை மறந்து அவளை மனதார தன் மனைவியாகவே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையை நடத்தினான். ஆனால் மோகனால் கல்யாணியை அவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவளை வெளியே அழைத்து செல்வதையும் தவிர்த்தான். சிரித்து பேசுவது இல்லை, அவனோடு ஆசையோடு பழகுவதும் இல்லை. அவளும் இன்று மாறுவான், நாளை மாறிவிடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருந்து காலங்களும் ஓடிவிட்டன. திருமணமான 1 வருடத்தில் கல்யாணியை விவாகரத்து செய்ய போவதாக தன் அப்பா அம்மாவிடம் கூறினான் மோகன். உன் தங்கையை வாளாவெட்டியாக பார்க்க வேண்டுமென்று ஆசை உனக்கு இருந்தால் நீ நம்ம வீட்டு பெண்ணையும் அவர்கள் பெற்றோரின் வீட்டிற்கு அனுப்பு என்று சூசகமாக கூறிவிட்டார் அவருடைய அப்பா. அதனால் அமைதியாகி போனான் மோகன். கல்யாணியை பிடிக்காமலேயே அவளோடு வாழவும் தொடங்கினான். அவ்வப்போது அவன் இரவு குடித்துவிட்டு வரும்போது மட்டும் கல்யாணி அவன் கண்களுக்கு
அவன் மனதில் கற்பனை செய்து வைத்திருக்கும் அழகு தேவதையாக தெரிவாள். அப்போது மட்டும் தன்னையை மறந்து அவளை அணைத்தும் கொள்வான். கல்யாணிக்கு தன் கணவனின் இந்த குணத்தை நினைத்து அழுவதா சிரிப்பதாக என்று தெரியவில்லை. தனக்கு என்று ஒரு குழந்தை பிறந்ததும் அவளையே உலகமாக நினைத்து வாழவும் தொடங்கினாள். ஆனால் அந்த சந்தோஷமும் நிலைக்காதபடி தன்னோடு 13 வருடம் குடும்பம் நடத்திய கணவனை வேறு ஒரு பெண்ணுடன் இன்று பார்த்து விட்டார். இரவு தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டே இருந்தாள் கல்யாணி. மோகன் வீட்டு செலவுக்கு என்று மாதம் மாதம் பணம் கொடுப்பான். அதுவே மாத கடைசியில் பற்றாக்குறையாக தான் இருக்கும். அகல்யாவின் படிப்பு செலவையும் பார்த்து கொள்கிறான். அவன் வேலை செய்வதோ ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. மாத சம்பளம் எப்படியும் 1 லட்சத்தை விட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் சரியாக அவன் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்று தகவலை அவன் இதுவரைக்கும் கல்யாணியிடம் சொல்லியதே கிடையாது. ஒரு முறை உன் புருஷனுக்கு என்னமா சம்பளம் வருது என்று ஊரில் சித்தப்பா கேட்க பதில் சொல்ல முடியாமல் எதையோ கூறி ஒரு விதமாக அதனை சமாளித்தாள் கல்யாணி. தன்னுடைய தர்ம சங்கடமான நிலையையும் கனவிடம் வந்து சொல்லி, நீங்கள் மாதம் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதை ஒரு மனைவியாக நான் தெரிந்து கொள்ளக்கூடாதா என்றும் கேட்டாள். உனக்கு வீட்டு செலவுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கிறேன் அல்லவா, அதோடு இருந்துவிடு. இது என்னுடைய பர்சனல், இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை என்று கூறிவிட்டான் மோகன். அடுத்த 10 நாட்களில் அகல்யாவும் தன்னுடைய நார்த் இந்தியா ட்ரிப்பை முடித்து கொண்டு வந்துவிட்டாள். வீட்டில் காய்கறிகள் தீர்ந்து விட்டது. மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறிகளை வாங்கி வந்து மதியம் சமையலை செய்ய வேண்டும். கல்யாணி மார்க்கெட்டுக்கு கிளம்பினாள். அங்கு காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்த போது மீண்டும் அதே பெண்ணுடன் மோகன் வந்திருந்தான். அவருடன் சேர்ந்து காய்கறிகளை வாங்கி கொண்டிருந்தான். இந்த மனிதருக்கு வீட்டில் சமையலறை எங்கு இருக்கிறது என்று தெரியுமோ தெரியாதோ, ஆனால் மார்க்கெட்டில் காய்கறி வாங்க வந்திருக்கிறாரே, அதுவும் நகை கடையில் பார்த்த அதே பெண்ணுடன். கடையின் ஓரமாக மறைந்து நின்று கொண்டு அவர்களை கவனிக்க தொடங்கினாள் கல்யாணி. அவர்கள் இருவருமே புருஷன் பொண்டாட்டி போல மிகவும் இயல்பாக அந்யோன்யமாக தான் நடந்து கொள்கிறார்கள். முதல் முறையாக தன் கணவன் மேல் சந்தேகம் வந்தது அவளுக்கு. சில நாட்களாகவே அவன் நடவடிக்கையில் உண்டான மாறுதல்களும் அடிக்கடி வேலை நேரத்தில் வேறு ஒரு பெண்ணுடன் சுற்றி திரிவதும் தெரியவர தன்னை சுற்றி தனக்கு தெரியாமலேயே ஏதோ நடக்கிறது என்பதை கல்யாணிக்கு உறுதிப்படுத்தியது. இந்த விதமாகவே இது இருந்தது. காய்கறிகளை வாங்கி வந்துவிட்டு மதியம் சமையலை முடித்தாள். இதை பற்றி தன் அண்ணனிடம் கூறலாம் என்றால் அவனோ குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு சென்று செட்டில் ஆகியிருக்கிறான். இப்போது என்ன செய்வது? பெற்றோர்களும் அண்ணனுடனே தான் இருக்கிறார்கள். இப்போது என்ன செய்வது? அகல்யாவிடம் சொல்லலாம் என்றால் அவள் வயதுக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்வளோ தெரியவில்லை. தன் தோழியான சாவித்திரியிடம் இதை சொல்லிவிட்டு பின்பு என்ன செய்வது என்று யோசிப்போம் என்று தோழியை நேரில் சந்திக்க அவள் வீட்டிற்கு சென்றிருந்தாள். என்ன கல்யாணி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே? ஆமாம், இங்கே வேண்டாம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே பேசலாம் என்றாள். சரி, இந்த டீயை குடிச்சிட்டு இரு, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று அடுத்த 10 நிமிடத்தில் இருவரும் பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு சென்றார்கள். அன்று விசேஷ நாள் எதுவுமே இல்லை என்பதால் கோவிலில் அவர்களை தவிர யாரோ 1-2 பேர் மட்டும்தான் இருந்தார்கள். கோயில் சன்னதியில் பின்புறம் மதில் சுவருக்கு பக்கத்தில் இருந்த அரச மர நிழலில் இருவரும் உட்கார்ந்தார்கள். இப்போது சொல்லு கல்யாணி, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையா என்றார். ஆமாம், பிரச்சனைதான் என்று. அன்று தன் கணவனையும் அவளுடன் இருந்த அழகான பெண்ணையும் நகை கடையில் பார்த்தது முதல் இன்று மார்க்கெட்டுக்கு அவர்கள் இருவரும் சேர்ந்து வந்ததை வரை சொல்லி முடித்தாள் கல்யாணி. என்ன சொல்கிற கல்யாணி, இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்த பொம்பளை பிள்ளை இருக்குது. அதை கூட யோசிக்காமல் உன் புருஷன் வேற ஒரு பெண்ணோட சுத்துறானா? என்னால் நம்பவே முடியலையே. என்னாலேயும் நம்ப முடியவில்லை. ஆனாலும் நம்பித்தான் ஆக வேண்டும். இது யாரும் அடுத்தவர்கள் வந்து சொன்ன விஷயம் அல்ல. நானே என்னுடைய கண்களால் அல்லவா நான் பார்த்தேன். இனிமேலும் இதை கண்டு கொள்ளாமல் இருப்பது சரியாக இருக்காது என்றுதான் மனசுக்கு படுது. நீ என்ன சொல்கிற சாவித்திரி என்றார். இரு, கொஞ்சம் பொறுமையாக இரு கல்யாணி. அந்த பொண்ணு ஆஃபீஸுக்கு புதுசாக வேலைக்கு வந்த பொண்ணாக கூட இருக்கலாம். ஊருக்கு புதுசு, அதனால் ஏதாவது உதவி என்று கேட்டிருக்கலாம். உன் புருஷனும் யதார்த்தமாக உதவி செஞ்சிருக்கலாம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவசரப்பட்டு வேண்டாம், விட்டு பிடிப்போம். நீயும் எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியாயிரு என்றாள் சாவித்திரி. அப்படியா சொல்கிற? சரி, இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். என் பிரச்சனைக்கும் குழப்பத்திற்கும் இந்த சிவனே ஒரு பதில் சொல்லட்டும் என்று சமாதானமானாள் கல்யாணி. அடுத்த 3 வருடங்களில் ஓடியது. மோகன் நடவடிக்கைகளில் பெரிய மாற்றங்கள் தென்பட்டன. அவ்வப்போது ஆஃபீஸ் டூர், ஆஃபீஸ் மீட்டிங் என்று வெளியூர் பயணங்கள் அதிகமானது. மாதத்தில் பாதி நாட்கள் மட்டுமே வீட்டில் இருந்தான். மீதி நாட்கள் வேலை சம்பந்தமாக வெளியூர் பயணம் போவதாக கூறிவிடுவான். அன்று அகல்யா தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்திருந்தாள். தன்னுடன் படித்த தோழிக்கு பிறந்தநாள் என்றும் பிறந்தநாள் விழா ஏதோ ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றும் கூறினாள். பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று அவரிடம் கூறி அனுப்பினாள் கல்யாணி. ஹோட்டலில் பிறந்தநாள் விழா நடைபெற்று கொண்டிருந்தது.
ஒன்றாக படித்த நண்பர்கள் ஓர் இடத்தில் சேர்ந்ததும் அந்த இடமே களை கட்டியது. அடுத்து படிப்புக்கான அவரவர் தேர்வாகியிருக்கும் கல்லூரியை பற்றி விவாதித்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் தன் அப்பா அதே ஹோட்டலில் அமர்ந்திருப்பதை கவனித்தாள் அகல்யா. அவர் வெளியூருக்கு செல்வதாக அல்லவா கூறியிருந்தார். இவர் வீட்டிற்கு வந்தே 3 நாட்கள் ஆகியிருந்தது. ஒருவேளை ஊரிலிருந்து வந்து விட்டாரோ? சரி, பர்த்டே பார்ட்டி முடிந்த பிறகு அவருடன் பேசிக்கொள்ளலாம், அவருடன் சேர்ந்தே வீட்டுக்கும் போய்விடலாம் என்று நினைத்தாள். சிறிது நேரத்தில் மோகன் அமர்ந்திருந்த டேபிள்களுக்கு அவன் பக்கத்திலேயே ஒரு பெண் வந்து அமர்ந்தாள். அவர்கள் இருவருமே சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்பூனில் ஐஸ்கிரீமை எடுத்து அவர்கள் இருவரும் மாறி மாறி ஊட்டிவிட்டு கொண்டிருந்தார்கள். அப்போதான் அகல்யாவிற்கு விஷயமே புரிந்தது. தன் தாயின் இடத்தில் இன்னொரு பெண்ணா என்று. இவர் ஒரு நாள் கூட அம்மாவுடன் இவ்வளவு சந்தோஷமாக இருந்ததை நான் பார்த்ததே இல்லையே. அகல்யாவுக்கு இப்போது வயது 19 ஆகிறது. அவளுக்கு இப்போது எல்லாமே புரிகிற வயதுதான். சரி, அந்த பெண் போகட்டும், பிறகு அப்பாவிடம் கேட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு பிறந்தநாள் விழாவில் மனதை செலுத்தி நண்பர்களுடன் நேரத்தை செலவிட்டாள். பர்த்டே பார்ட்டி முடியும் தருவாயில் மோகனை தேடினாள். அவன் தன்னோடு இருந்த அந்த பெண்ணுடன் சேர்ந்து ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்பி கொண்டிருந்தான். கோபமாக வந்தது அவளுக்கு. அப்பாவுடன் வீட்டிற்கு செல்லலாம் என்றால் அவரோ வேறு யாரோ போகிக் கொண்டிருக்கிறாரே. இரவு நேரமாகிவிட்டது, இனி தனியே போக வேண்டாம் என்று தன்னுடன் படித்த மாணவன் ஒருவன் பைக்கில் வந்துவிட்டு வாசலில் டிராப் செய்தான். அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள் அகல்யா. கொஞ்சம் நில்லு, மணி என்னன்னு பார்த்தியா? இவ்வளவு நேரமாக எங்கே போய் சுற்றிட்டு வர என்று மோகன் கேட்க, யார் அவன் இவ்வளவு தைரியமாக வீடு வர வந்து பைக்கில் விட்டுட்டு செல்கிறான்? ஏற்கனவே தன் தந்தையான மோகனை ஹோட்டலில் யாரோ ஒரு பெண்ணிற்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விடுவதை பார்த்த கோபத்தில் இருந்த அகல்யா தன்னை கேவலப்படுத்தி பேசியதும் அவளுடைய கோபம் தீப்பொறியாக மாறியது. நான் என் தோழியின் பிறந்தநாள் விழாவிற்கு செல்கிறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு தான் சென்றேன் என்றால் கோபமாக. இந்த விஷயமெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? நான் இப்போ மேஜர், எனக்கு நல்லது கெட்டது தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமில்லை என்றார். இதை கேட்டதும் மோகனின் ரத்தம் கொதித்தது. என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? யார் உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது என்று ஓங்கி அவள் கன்னத்தில் பலாரென அறைந்தான். அகல்யா, கொஞ்சம் பேசாமல் இருமா, அப்பாவை ஏன் எதிர்த்து பேசுகிற? அமைதியாக இரு என்றாள் கல்யாணி. அகல்யா அழத் தொடங்கினாள். அம்மா பார்ட்டிக்கு போன இடத்துல நேரம் ஆயிடுச்சு, இந்த நேரத்தில் தனியாக ஆட்டோவில் போகிறது சேஃப் இல்லைன்னு என் கூட படித்த பையன் ட்ராப் பண்ணான், இதில் என்ன தப்பு இருக்குது என்றாள். தப்பு தான், இந்த வயசில் தனியாக ஒரு பையனோட வர்றது தப்பு தான் என்றான் மோகன். அப்படியா? அப்போ உங்கள் வயசில் பட்ட பகலில் 4 பேர் வந்து போகிற ஹோட்டலில் உட்காந்து உங்கள் ஆசை நாயிக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டீங்களே, அது தப்பு இல்லையா என்று எரிமலையாக வெடித்தாள் அகல்யா. இதை சற்றும் எதிர்பாராத மோகன் அதிர்ச்சியில் ஆடி போய்விட்டான். சொல்லுங்க, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு க்ரீம் பார்க் ஹோட்டலில் ஒரு பொம்பளைக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டீங்களே, யார் அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றாள். அகல்யா பேசுவதை கேட்டதும் தனக்கு பல வருடங்களாக விடை தெரியாமல் இருந்த ஒரு புதிருக்கு விடை கிடைத்தது போல இருந்தது கல்யாணிக்கு. தன் தலையில் ஒரு பேரிடி இறங்கியதைப் போல அப்படியே சுவற்றில் சாய்ந்து சரிந்து தலையில் உட்கார்ந்த அவளின் கண்களில் கண்ணீர் தானே கொட்டியது. ஒரு சில நிமிடங்கள் வீடு மயான அமைதியில் இருந்தது. அப்பா, இவ்வளவு நேரம் பேசின நீங்கள் இப்போ மட்டும் ஏன் அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்கள், இனிமேலும் என்னையும் அம்மாவையும் நீங்கள் ஏமாற்ற முடியாது, சொல்லுங்க என்றாள். என்னை கேள்வி கேட்கும் அதிகாரம் உனக்கு கிடையாது, உன் அம்மாவுக்கும் கிடையாது. எனக்கு யாரை கண்டும் பயமும் இல்லை. அவள் பெயர் மல்லிகா, என் ஆஃபீஸில் உடன் வேலை செய்பவள். அவளுடைய கணவன் இறந்து விட்டான். திக்கற்று நின்று அவளுக்கு நான் சில உதவிகள் செய்தேன். எங்கள் இருவருக்கும் ஒருவரை பிடித்து போய்விட்டது. அவளுக்கும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. உனக்கும் உன் அம்மாவிற்கும் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் உங்கள் விருப்பம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் அவன். அகல்யா அம்மா மடியில் படுத்து அழுதாள். நாம் இருவரும் வேறு வீடு பார்த்து கொண்டு போய்விடலாம். இவர் மனிதரே இல்லை. இத்தனை நாள் இவருடன் எப்படி சேர்ந்து வாழ்ந்தீர்கள் அம்மா என்றாள். அம்மா அவளை சமாதானப்படுத்தினார். யாரையும் கட்டாயப்படுத்தி அன்பை வர வைக்க முடியாது என்றாள். நீ நல்ல கல்லூரியில் சேர்ந்து படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும். பெண்களுக்கு படிப்புதான் பாதுகாப்பு, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் என்றாள். அம்மா, நான் படித்து நல்ல வேலைக்கு சென்றவுடன் உங்களை என்னுடன் அழைத்து சென்று விடுவேன் என்றாள். சென்னையில் உள்ள ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கிறேன். அம்மாவை தனியே விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்று அகல்யா அழுததை பொருட்படுத்தாமல் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியில் விடுதியில் அவளை சேர்த்து விட்டான் மோகன். அன்றிலிருந்து அகல்யா அப்பாவுடன் பேசுவதே கிடையாது. அம்மாவுடன் ஃபோனில் பேசி அவ்வப்போது தைரியம் கூறி வந்தாள் அகல்யா. அகல்யா விடுதிக்கு போன பிறகு மோகன்
1-2 நாட்கள் மட்டுமே வீட்டிற்கு வந்து போனான். மீதி நாட்கள் மல்லிகாவின் வீட்டிலேயே கிடந்தான். முழுவதும் நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்ற கதையை மெதுமெதுவாக மல்லிகாவை இரவு நேரங்களில் தன் வீட்டிற்கு அழைத்து வருவதையும் வாடிக்கையாக்கி கொண்டான். பிறகு தைரியமாக பகல் நேரங்களிலும் வீட்டிற்கு அழைத்து வருவது, கல்யாணியை சிக்கன் சமைக்க சொல்லி இருவரும் சாப்பிடுவது, ஜோடியாக சீவி சிங்காரித்து கொண்டு வெளியில் செல்வது என மோகனின் லீலைகள் நாளுக்கு நாள் அதிகமானது. கல்யாணி பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள், தன் மகளின் படிப்பு முடிய வேண்டும் என. ஒரு நாள் தன் அறையில் தன் கட்டிலில் தன் கணவனுடன் மல்லிகா கட்டி அணைத்து கொண்டு படுத்திருப்பதை பார்த்ததும் இன்னும் ஏன் உயிருடன் இருக்கிறோம் என்று தோன்றியது அவளுக்கு. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் நேராக கோயிலுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டாள். அகல்யாவின் படிப்பு முடிந்ததும் அவளுக்கு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்தது. நாட்கள் செல்ல செல்ல மல்லிகாவின் தூண்டுதலால் மோகன் கல்யாணியை அடித்தான். உடலளவிலும் சித்திரவதைகளை செய்தான். தன் மகள் நல்ல வேலையில் சேர்ந்துவிட்டால் இனி தன் கவலையெல்லாம் முடிந்துவிடும் என்று கல்யாணி சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவள் சந்தோஷம் நிலைக்கவில்லை. அகல்யா தான் ஒருவரை காதலிப்பதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் கூறினாள். கல்யாணி வேண்டாம் என்றார். அம்மா, அவர் பெயர் அரவிந்த். அவருக்கு அப்பா அம்மா இல்லை. ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தவர். உறவுக்காக ஏங்குபவர். மிகவும் நல்லவர் என்றார். மோகனுக்கு இந்த திருமணத்தில் சம்மதிக்கவில்லை. கல்யாணிக்கு திருமணத்தில் ஒப்புதல் இருந்தாலும் மோகனை எதிர்த்து கொண்டு அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. திடீரென ஒரு நாள் அகல்யா அரவிந்தை திருமணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்தாள். அவர்களை பார்த்ததும் மோகனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. மகளை அடிக்க கை ஓங்கினார். அரவிந்த் அவன் கையை தடுத்தான். இவள் என் மனைவி. இவளை அடிக்கும் உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தது என அவன் கேட்டதுமே பதில் பேச முடியாமல் திணறி போனான் மோகன். விருப்பமிருந்தால் எங்களை வாழ்த்துங்கள், இல்லாவிட்டால் நாங்கள் போகிறோம் என்றார்கள். பூஜை அறையில் இருந்த பூக்களை எடுத்து வந்து அவர்கள் தலையில் அச்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்தாள் கல்யாணி. அத்தை, உங்கள் வீட்டு நிலவரம் எனக்கு நன்றாகவே தெரியும். அகல்யா என்னிடம் எல்லாமே சொல்லியிருக்கிறாள். இன்றிலிருந்து அகல்யா மட்டுமல்ல, நானும் உங்கள் மகன்தான். என்னை உங்கள் மகனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்களுடன் எங்கள் வீட்டிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறினான் அரவிந்த். இதை சற்றும் எதிர்பாராத கல்யாணி கண் கலங்கி போனாள். இனிமேல் எனக்கு மகள் மட்டுமல்ல, மகனும் இருக்கிறான் என்று கல்யாணி அவர்களுடனே சென்று விடுவது என முடிவும் செய்தாள். அவள் செல்லும்போது மோகன் தடுக்கவில்லை. எதுவுமே பேசவும் இல்லை. அவள் போகும்போது கல் நெஞ்சக்காரனாக தன் கணவனை தீர்க்கமாக ஒரு பார்வை மட்டுமே பார்த்து சென்றாள். அதன் அர்த்தம், நான் இல்லாத போதுதான் என் அருமை உனக்கு புரியும் என்று. கல்யாணிக்கு மருமனாக வந்த அரவிந்த் மகனாகவே மாறிவிட்டான். அகல்யா கல்யாணியிடம் செல்லமாக கோபித்து கொண்டால், அம்மா வர வர நீங்கள் என்ன மறந்துட்டீங்க, உங்கள் பாசத்தையெல்லாம் அரவிந்த் மேலேயே காட்டுறீங்க என்றாள். தாய் தகப்பன் இல்லாத பையன், என்னை மாதிரியே அன்புக்காக ஏங்கின குழந்தை. முதல்ல நான் அரவிந்துக்கு தான் அம்மா, அப்புறம் உனக்கு என்றாள் கல்யாணி மனம் நிறைந்த சந்தோஷத்துடன். அடுத்த ஒரு வருடத்திலேயே மோகனிடமிருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெற்று விடுதலையானாள் கல்யாணி. அகல்யாவிற்கு ஆண் குழந்தையும் பிறந்தது. கல்யாணி வாழ்க்கையில் இது நாள் வரை இல்லாத ஆனந்தம் இப்போது இருந்தது. அம்மா, அடுத்த வாரம் 3 நாள் ஒரு ஹாலிடே ட்ரிப் ஊட்டிக்கு போயிட்டு வரலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் அடுத்த வர ப்ராஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நல்ல ஒர்க்கும் பண்ண முடியும். உனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்கும். உன்னோட துணிகளை ஆர்யாவுடைய துணிகளையும் ஒரே பேக்கில் எடுத்து வச்சுக்கோ. நானும் அரவிந்தும் எங்கள் ட்ரெஸ் பேக் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஊட்டியில் ரொம்ப குளிராக இருக்கும். சொட்டரை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோ என்றாள் அகல்யா. தன் மகள், மருமகன், பேரன் என்று இன்பச் சுற்றுலாவுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டாள் கல்யாணி. கார் கிளம்பியதும் ஜன்னலில் முகம் வைத்து தன் பேரனை மடியில் அமர்த்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. வெளியே யாரோ பார்த்து, கல்யாணி, அரவிந்த் தம்பி, ஒரு நிமிஷம் காரை கொஞ்சம் நிறுத்துங்க என்று கத்தினாள். என்னம்மா, என்ன ஆச்சு? அகல்யா, அங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்கார்ந்து இருக்கிறது உங்கள் அப்பா தானே என்றார். உடல் இளைத்து போய் தாடி வளர்த்து ஷேவ் செய்யாத முகம், கசங்கிய கரை பிடித்த சட்டை பேண்ட், பல நாட்கள் குளிக்காமல் அழுக்கு படிந்த முகம், பசியால் சுருங்கி போயிருந்த கண்கள், குளித்து இஸ்திரி போட்ட சுத்தமான ஆடைகளை அணிந்து மிடுக்காக அதிகாரம் செய்யும் தன் கணவனை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தாள் கல்யாணி. ஏன் இப்படி ஆகிவிட்டார்? என்னம்மா, அது அப்பாவான்னு கேட்குற? அப்பாவே தான். எப்படி இருந்தார், இப்போ எப்படி ஆயிட்டார் பார்த்தியா? நீ அவர் அன்புக்காக ஏங்கின, அவருக்கு தேவையானதை எல்லாம் ஒரு வேலைக்காரி மாதிரி செஞ்ச. ஆனால் அவருக்கு உன்னோட அன்பும் அருமையும் அவருக்கு புரியவே இல்லை. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக கடவுள் தண்டிப்பார். உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா? உனக்கு தெரிஞ்சால் நீ மனசு கஷ்டப்படுவேன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அப்பா கூட சுற்றிக்கிட்டு இருந்தாலே அந்த
சுந்தரி மல்லிகா. அப்பாவோட பணம், வீடு, சொத்துன்னு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாளாம். அவளையே வேலையே இதுதானாம். அந்த மாதிரி ஆம்பளைங்களை தேடி பிடிச்சி அவங்க வலையில் விழ வச்சு அப்புறம் சொத்தை எழுதி வாங்கிட்டு வேறு ஊருக்கு ஓடி விடுவாளாம். இப்போ அப்பாவுக்கு இருக்க வீடு இல்லாமல் அவருக்கு நண்பனோட மாடி ரூமில் இருக்காராம். இது எனக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு சொன்னால் உன் மனசு தாங்காது, அதுதான் நான் சொல்லலை என்றாள் அகல்யா. அந்த மல்லிகா மேலே கேஸ் போட்டு இருக்காராம். அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம் என்றாள் அகல்யா. கல்யாணி தன் கணவனின் நிலைமையை எண்ணி கண்ணீர் வடித்தாள். என்னம்மா, அப்பாவை நினைச்சு அலறியா? இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு என்று சமாளித்து கொண்டு தன் கணவனை காப்பாற்றும்படி மனதுக்குள்ளேயே கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள் கல்யாணி.